யார் இந்த இயேசு? பாகம் 1. வாருங்கள், உலக வரலாற்றையே மாற்றியமைத்த மாமனிதன் இயேசுவை பற்றி நாம் நன்றாக அறிவோம். வாருங்கள் வாருங்கள். யார் இந்த இயேசு? வரலாற்று மனிதரா? வரலாறு கடந்த மனிதரா? மதம் சார்ந்த மனிதரா? மனிதத்தை சொல்லி தந்தவரா? சமூக சீர்திருத்த புரட்சியாளரா? விண்ணுலக சார்ந்த புனிதரா? யார்தான் இந்த இயேசு? வாருங்கள் அறிவோம், வாருங்கள் அறிவோம். உலக வரலாற்றையே மாத்தி அமைச்ச ஒருத்தரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் ஒரு புரட்சியாளரா, ஒரு ஞானியா, இல்ல அதுக்கும் மேலையா? வாங்க, இயேசுங்கிற அந்த நபரை பத்தியும் அவரை சுத்தி இருக்கிற பலதரப்பட்ட பார்வைகளை பத்தியும் நாம விரிவா பார்க்கலாம். சரி, நாம இந்த விஷயத்த ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, இயேசு நிஜமாவே வாழ்ந்தாரா இல்லையான்ற கேள்விதான். இதுக்கு இப்ப இருக்கிற பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, கண்டிப்பா வாழ்ந்தாருன்னு தான். சோ இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்கு ஒரு வரலாற்று ஆதாரம் இருக்கு. இதுதான் நம்மளோட இந்த உரையாடலுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். உலகத்திலேயே பெரிய மதத்தோட மையமா இருக்கிறாரே, அந்த மனுஷன் உண்மையிலேயே யாரு? அவர் வெறும் ஒரு மதத் தலைவரா, இல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதியா, இல்ல அதுக்கும் மேலதாச்சும் ஒரு பெரிய சக்தியா? வாங்க, இத பத்தி பல கோணங்கள்ல அலசி ஆராயலாம். ஓகே, முதல்ல அவரை பத்தின நம்பிக்கை சார்ந்த கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வரலாற்று பின்னணியில வச்சு பார்க்கலாம். அதாவது அவர் யாரு, எங்க வாழ்ந்தாரு, எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வரலாற்று அறிஞர்கள் பொதுவா ஏத்துக்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் இதோ. அவரு அரசியல் ரீதியாவும் மத ரீதியாவும் ரொம்பவே கொந்தளிப்பா இருந்த ஒரு காலத்துல தான் வாழ்ந்தாரு. அப்போ யூதேயா பகுதி ரோமானியர்கள் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. அங்கதான் அவர் ஒரு யூதரா பிறந்து வளர்றாரு. இந்த சூழல் தான், ஆமா, இந்த ஒரு பர்டிகுலர் சூழல் தான் அவரோட போதனைகளையும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு பெரிய அளவுல வடிவமைச்சுது. இப்ப நாம வரலாற்றை விட்டுட்டு நம்பிக்கை பக்கம் வரலாம். அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவோட வாழ்க்கையையும் அவரோட பணிகளையும் எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கியமான ஆதாரம் எதுன்னா, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நற்செய்திகள் தான். வாங்க, அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவரோட வாழ்க்கை எவ்வளோ ஆச்சரியமான ஒரு பயணமா இருந்திருக்குன்னு காட்டுது. ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்துல ஆரம்பிச்சு அவரோட புரட்சிகரமான போதனைகள், அப்புறம் ரொம்பவே அவமானகரமான ஒரு சிலுவை மரணம், கடைசியா கிறிஸ்தவ நம்பிக்கையோட அச்சாணியாவே இருக்கிற அந்த உயிர்த்தெழுதல், இப்படி போகுது அந்த கதை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். கிறிஸ்துங்கிறது இயேசுவோட குடும்ப பேரு கிடையாது, அது ஒரு பட்டம். அதாவது மேசியா அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தையோட கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் கிறிஸ்து. இதுக்கு அர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்னு சொல்லலாம். அந்த காலத்துல யூத மக்கள் தங்களை ரோமானிய ஆட்சியிலிருந்து விடுவிக்க ஒரு அரசியல் தலைவரையோ இல்ல ராணுவ தலைவரையோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவோட சீடர்கள் இயேசுவையே அந்த மேசியாவா பார்த்தாங்க. அவரோட போதனைகளோட மைய கருத்து இதுதான் சொல்லலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, கடவுளோட ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு அறிவிச்சாரு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை வாழ சொன்னாரு. கடவுளை நேசிக்கணும், அதே மாதிரி நம்மள மாதிரி மத்தவங்களே நேசிக்கணும், இதுதான் முக்கியமான கட்டளைன்னு சொன்னாரு. அப்புறம் நல்ல சமாரியன் கதை மாதிரி குட்டி குட்டி ஓமைகள் மூலமா ரொம்ப கஷ்டமான ஆன்மீக விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா கதையா சொல்லி புரிய வைப்பாரு. இது அவரோட தனி ஸ்டைல். சரி, இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கை பார்வையை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம முதல்ல பேசினோமே அந்த வரலாற்று பார்வைக்கு மறுபடியும் வருவோம். வரலாற்று ஆசிரியர்கள் மத நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி உண்மைகளை மட்டும் வச்சு இயேசுவை எப்படி பார்க்கறாங்க? அவங்களோட பார்வை என்ன? இந்த 2 பார்வையையும் புரிஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒன்னு, நம்பிக்கையின் கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவர்கள் வழிபடுற தெய்வீக உருவம். இன்னொன்னு, வரலாற்றின் இயேசு, அதாவது அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ற அந்த வரலாற்று நபர். வரலாற்றாசிரியர்கள் பைபிள்ல இருக்கிற நற்செய்திகளை ஒரு முக்கியமான ஆதாரமா எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு வரலாற்று உண்மைகள் என்னன்னு மட்டும்தான் தேடுறாங்க. அவரு செஞ்ச அற்புதங்கள், தெய்வீகமான விஷயங்கள், இது எல்லாம் தாண்டி பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் ஏத்துக்கிட்ட சில உண்மைகள் இருக்கு. அது என்னன்னா, அவரு கலிலேயாவை சேர்ந்த ஒரு யூத போதகர். அதிகாரத்தை எதிர்த்ததால ரோமானியர்களால சிலுவையில அறையப்பட்டாரு. இதுதான் வரலாற்றின் இயேசு பத்தின நம்ம புரிதலுக்கு ஒரு பேசிக் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இயேசுவை பத்தின தகவல்கள் கிறிஸ்தவ புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, ஜோசபஸ், டாசிட்டஸ் மாதிரியான முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த யூத ரோமானிய வரலாற்று ஆசிரியர்கள் கூட இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்ததையும் பொந்தியு பிலாத்துங்கிற ஆளுநர் காலத்துல அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததையும் உறுதிப்படுத்திருக்காங்க. இது அவர் உண்மையிலேயே வாழ்ந்தாருங்கிறதுக்கு இன்னும் வலு சேர்க்குது. சரி, கிறிஸ்துவத்துக்கு வெளியில இயேசுவை எப்படி பார்க்கறாங்கன்னு இப்ப பார்க்கலாம்.
உலகத்துல இருக்கிற மத்த பெரிய மதங்கள்லயும் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஆனா அவங்க பார்க்கற விதம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ஆபிரகாமிய மதங்கள், அதாவது கிறிஸ்தவம், யூதம், இஸ்லாம், இதுல இயேசுவை எப்படி பார்க்கறாங்கன்னு தெளிவா புரியும். கிறிஸ்துவத்துல அவரை கடவுளோட மகனா பார்க்கறாங்க. யூத மதத்துல அவரை ஒரு முக்கியமான போதகரா ஏத்துக்கறாங்க, ஆனா மெஸ்ஸியாவா ஏத்துக்கல. இஸ்லாம்ல அவரை ஈசான்னு கூப்பிடுறாங்க, கடவுளோட மிக முக்கியமான தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரா மதிக்கறாங்க. குறிப்பா அவரோட தெய்வீகம், அப்புறம் அந்த சிலுவை மரணம், இந்த விஷயங்கள்ல தான் இந்த 3 மதத்துக்கும் நடுவுல பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது குரான்ல இருந்து எடுத்த ஒரு மேற்கோள். இது இஸ்லாமிய பார்வைய ரொம்ப அழகா விளக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இயேசு அதாவது ஈசா தனக்கப்புறமா வரப்போற கடைசி தூதரான முகமது நபியோட வருகைய பத்தி முன்னாடியே சொன்ன ஒரு மரியாதைக்குரிய தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவ பத்தி உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அவர் உலக வரலாற்றுல ஏற்படுத்தின தாக்கத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது. வாங்க அந்த மிகப்பெரிய இன்னும் நீடிச்சிட்டு இருக்கிற அந்த மரபை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கலிலேலாவிலிருந்து வந்த ஒரு தச்சரோட மகன்தான் அவரு. அவரோட சில வருஷ போதனைகள் கிட்டத்தட்ட 2000 வருஷமா உலகத்தோட கலை, கலாச்சாரம், சட்டம், நெறிமுறைகள்னு எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்குன்னா அது நிஜமாவே ஒரு பிரமிப்பான விஷயம்தான் இல்லையா? 240 கோடி. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு 3 பேர்ல ஒருத்தர் தன்னை கிறிஸ்துவர்னு சொல்லிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கலிலேய போதகரோட செய்திக்கு இன்னைக்கும் எவ்வளோ பெரிய சக்தியும் உலகளாவிய ஈர்ப்பும் இருக்குன்னு இது காட்டுது. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். ஒரே ஒரு வரலாற்று நபர் எப்படி சிலருக்கு நம்பிக்கையோட தெய்வமா இருக்காரு, சிலருக்கு ஒரு தீர்க்கதரிசியா தெரியறாரு, இன்னும் சிலருக்கு ஒரு சாதாரண வரலாற்று மனிதரா மட்டும் தெரியறாரு? இந்த ஒரு கேள்விதான் இயேசுவோட தீராத மர்மத்தையும் அவரோட முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது. நீங்களும் இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.